ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை 6/3/2025 சப்தமி திதி மாலை 3:57 வரை, அதன் பின் அஷ்டமி. ரோகிணி நட்சத்திரம் மறுநாள் காலை 4:40 வரை, அதன் பின் மிருகசீரிஷம். இன்று நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. வார சூளை தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்று துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் சந்திரன் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, சிறு திருப்பங்களை காணக்கூடிய தினமாக இன்று அமையும். உத்தியோகஸ்தர்கள் ஓரளவு பரபரப்பாக இருப்பர். எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும். தொழில் பிரிவினர், குறிப்பாக இரும்பு உலோக சம்பந்தமான தொழில் புரிவோர் சிறப்பான முன்னேற்றத்தை காண முடியும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பில்லை. மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டில் ஆர்வம் இருந்தாலும் படிப்பில் இன்று கவனம் செலுத்துவது நல்லது. கூடுமானவரை நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி செல்ல சற்று கடும் முயற்சி தேவைப்படும். வியாபாரிகளுக்கு ஓரளவு திருப்தி தரக்கூடிய அளவில் வியாபாரம் நடைபெறும். கடன் உதவி கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு சிறு சிறு வாய் வார்த்தைகளால் மன வருத்தங்கள் ஏற்பட்டு பின் நிவர்த்தியாகும். குடும்ப நிலை பொறுத்தவரை சீரான போக்கு நிலவி வரும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு உயர்நிலை அடைய வாய்ப்புண்டு. மகன் அல்லது மகள் வழியில் சிறிய மருத்துவ செலவு உண்டாகலாம். கூடுமானவரை ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்துவது நல்லது. சிலருக்கு பயணம் ஒன்றை மேற்கொள்ளும் சந்தர்ப்பம் கூடி வரும். அந்த சந்தர்ப்பத்தால் பொருளாதார லாபமும் உண்டு. அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் ஓரளவு ஆதாயம் தரும் பதவிகளை அடைய முடியும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர்கள் ஆதாயம் பெறுவர். சமூக விஷயத்தில் ஆர்வம் கொண்டு செயல்படுவோருக்கு பாராட்டுக்கள் தேடி வரும். வயதானவர்களின் தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும். சிலருக்கு காணாமல் போன பொருள் கிடைக்கும். கனவு தொல்லைகள் நீங்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, பெரிய திட்டங்களை தீட்டினாலும் இன்று ஓரளவு நன்மைகளையே அடையக்கூடிய தினமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் சிறு சிறு தங்கடங்களுக்கு இடையே நல்ல திருப்பங்களை சந்திக்க முடியும். கூடுமானவரை மேலதிகாரிகளின் போக்கு உங்களுக்கு ஆதாயமாக இருப்பதால் பெரிய கவலைகள் வேண்டாம். தொழில் பிரிவினர் சுமாரான வளர்ச்சி மட்டுமே எட்ட முடியும். கலைத்துறை சார்ந்தவர்கள் சிறு முயற்சிக்கு பின் நல்ல வாய்ப்புகளை பெற முடியும். அதே நேரத்தில் பொருளாதார விஷயத்தில் பெரிய மாற்றங்கள் இராது. வியாபாரிகள் சிறிது கூடுதல் வியாபாரத்தை எதிர்பார்க்கலாம். சிறு சிறு கடன்கள் அடையும். மாணவ மாணவிகள் சுறுசுறுப்பாக இருப்பர். பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெறுவதில் தடை ஏதும் இராது. குடும்ப நிலையில் அவ்வப்போது சிறு சங்கடம் ஏற்பட்டு விலக வாய்ப்புண்டு. வீண் வம்புகளில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது இன்று நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது எதையும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து முடிவெடுப்பது நன்மை தரும். சிலருக்கு உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். சிறு பயணம் ஒன்றால் ஓரளவு லாபம் பெறுவர். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் பரபரப்பாக காணப்படுவீர். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, காலை முதல் தங்களுக்கு சிறு சிறு நல்ல செய்திகள் தொலைபேசி மூலம் தேடி வரும். நண்பர்களால் ஓரளவு ஆதாயம் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் சிறு சிறு திருப்பங்களால் மன மகிழ்ச்சியை பெறுவர். வெற்றி எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் ஓரளவு வெற்றி உண்டு.
தொழில் பிரிவினர் சிறிய வளர்ச்சியை காண்பீர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் சிறு சிறு வாய்ப்புகளால் பொருளாதார முன்னேற்றத்தை காண முடியும். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர். வியாபாரம் சுமாரான வகையில் சிறு லாபம் தரக்கூடிய வகையிலே நடைபெறும். அக்கம் பக்கம் அயலாரிடமிருந்த இதுவரை இருந்த தடை சங்கடங்கள் சிக்கல்கள் விலகும். குடும்ப நிலையில் பெரியோர் ஆசியால் குதூகலமான போக்கு காணப்படும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு நெருங்கி வரும். பண புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். கடன் கொடுத்து வாங்கும் தொழில் செய்வோர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது இன்று நல்லது. அரசியல்வாதிகளுக்கு சில முக்கிய மனிதர்களின் சந்திப்பு நன்மை தரும். நீங்கள் சந்திக்க நினைத்த ஒரு பழைய நண்பரை சந்திப்பீர். அதன் மூலம் சில அருமையான திருப்பங்களை பெற வாய்ப்பு உண்டு. பங்கு சந்தை வியாபாரம் ஏற்றம் தரும். பழைய பங்குகளை விற்று லாபகரமாக கடன்களை அடைத்து மகிழ்ச்சி அடைவீர். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, நன்மைகளை எதிர்பார்த்து நீங்கள் செய்யும் செயல்களில் சிறு சிறு தடைகள் தோன்றக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் நன்மைகள் பல பெற முடியும். தொழில் பிரிவினோர் முன்னேற்றமான போக்கை நோக்கி அடியெடுத்து வைப்பீர். ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி இன்று செல்ல முடியும். கூட்டு தொழில் செய்வோர்களுக்கு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்று வழக்கம் போல இருக்கும், பெரிய மாற்றங்கள் கிடையாது. மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வத்துடன் இருப்பீர். வியாபாரம் செய்வோர்களுக்கு வியாபாரம் குறைவாக நடந்தாலும் பெரிய கவலைகள் இராது. சேமிப்புகள் நல்ல விஷயத்திற்கு செலவழியும். பெண்களுக்கு குடும்ப நிர்வாகம் சிறப்பாக இருந்து வரும். சேமிப்புகள் பெருகக்கூடும். குடும்ப நிலையில் சுமூகமான போக்கு நிலவி வரும். எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, தொலைக்காட்சி துறை போன்றவற்றில் பணிபுரிவோர் அதிக முன்னேற்றம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதே நேரத்தில் சிறு சிறு சச்சரவுகள் தேடி வரும். யாரிடத்திலும் அதிகம் கோபப்படாதீர். பொறுமை காப்பது என்று அவசியம். பொறுமையாக இருந்தால் எதிரிகளின் பலம் குறையும். அக்கம் பக்கம் அயலாரிடமிருந்த சிக்கல் உங்கள் பேச்சால் தீர வாய்ப்புண்டு. சிலருக்கு ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் ஓரளவு நல்லதாகவே முடியும். முடியாது என்று நினைத்த ஒரு காரியம் கூட சாதகமாக முடிய வாய்ப்புண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு எல்லா வகையிலும் திருப்தி தரக்கூடிய நிலை காணப்படும். இடமாற்றம், பொருளாதார உயர்வு, பதவி உயர்வு, எதிர்பார்த்த கடன் போன்றவை உங்கள் மனம் போல் அமையும். மறைமுக வருமானங்கள் பெற வாய்ப்பு உண்டு. ஸ்பெக்குலேஷன் ஆதாயம் தரும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். தொழில் பிரிவினருக்கு முன்னேற்றமான சூழ்நிலை காண வாய்ப்பு உண்டு. கலைத்துறை சார்ந்தவர்கள் புதிய வாய்ப்புகளால் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிகோலுவர். மாணவ மாணவிகள் பாடங்களிலும் போட்டி பந்தயங்களிலும் பலரால் பாராட்டப்படக்கூடிய நிலையை எய்துவர். வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் வியாபார சம்பந்தமான விஷயங்கள் அமையும். அரசியல்வாதிகளுக்கு இன்று முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். குடும்ப நிலையில் குடும்ப உறுப்பினர் ஆதரவு இருக்கும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு தோன்றும். சில தர்மங்களை செய்து பலரால் பாராட்டப்படுவர். ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நல்ல பலன்கள் தொடர்ந்து இன்று நடைபெறுவது போல் தோன்றினாலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் விருப்பங்கள் எதுவாயினும் இன்று எளிதில் நிறைவேற்றிக் கொள்ளும் காலகட்டம். எதிர்பார்த்த வருமானங்கள் திருப்தி தரும். சேமிப்பு பெருகும். தொழில் பிரிவினர் வேகமான வளர்ச்சி காண்பீர். வருமானம் திருப்தி தரும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் இருந்து நல்ல அழைப்புகள் தேடி வரும். புதிய வாய்ப்புகளால் புகழ்பெற வாய்ப்புண்டு. பழைய பாக்கி வசூலாகும். மாணவ மாணவிகள் பலரின் பாராட்டுக்கு ஆளாவீர். வியாபாரிகளுக்கு வியாபாரம் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். குடும்ப நிகழ்ச்சிகளும் குடும்ப நிர்வாகமும் நல்ல முறையில் அமைந்து பெருமகிழ்ச்சி ஏற்படும். குடும்ப நிலையில் திருப்தியான போக்கு நிலவுவதால் மனசாந்தியும் கிடைக்கும். பணப்புழக்கம் ஓரளவு சரளமாக இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் மகிழ்ச்சி உண்டு. கொடுக்கல் வாங்கல் இனங்கள் லாபம் தரும். தெய்வ பணியில் ஈடுபட்டு நிம்மதி பெறுவீர். பெண்களுக்கு சேமிப்பு சுபகாரியத்திற்காக செலவழியும்.
இன்று உங்களுக்கு தெய்வ பலன் மிகுந்து காணப்படும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இன்று நல்ல பலன்கள் தொடர்ந்து நடைபெற்றாலும் செலவினங்கள் அதிகரிக்கும். வரவு செலவுகளில் கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு சிறு நன்மைகள் பெற வாய்ப்பு உண்டு. தொழில் பிரிவினர் ஓரளவு வளர்ச்சி காண்பீர். கலைஞர்களுக்கு, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு திருப்திகரமான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மாணவ மாணவிகள் எதிர்பார்த்த ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை பெறுவீர். வியாபாரிகளுக்கு நல்ல முறையில் வியாபாரம் நடந்து வரும். குடும்ப நிர்வாகத்தில் சிறப்பான நல்ல பெயரை பெண்கள் பெறக்கூடும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் சற்றே பாதிக்கப்பட நேரலாம். குடும்ப நிலையில் நல்ல சூழ்நிலை காணப்படுகிறது. உங்கள் அறிவாற்றல் பெருகும். எதிரிகளின் பலம் குறையும். நீண்ட தூர பிரயாணத்தை மேற்கொள்வீர். ஆலய தரிசனம், மகான்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தொல்லையும் கலந்து இன்று காணப்படும். உத்தியோகஸ்தர்கள் நல்ல பலன்களை பெற வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு சிறு இடையூறு ஏற்பட உங்கள் சக பணியாளரே காரணமாக இருப்பர். தொழில் பிரிவினருக்கு வருவாய் திருப்தி தரும். கலைத்துறை சார்ந்தவர்கள் சில வாய்ப்புகளை சிறிய அளவு பெறுவீர். மாணவ மாணவிகள் பெற்றோர்களின் பாராட்டை பெற்று மகிழ்ச்சி அடைவீர். வியாபாரம் குறைவான அளவில் நடைபெறும். நிர்வாகத்தை இன்று நல்ல முறையில் வழிநடத்தி செய்வீர். பெண்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். குடும்ப நிலையில் சுமூகமான போக்கு நிலவி வரும். எதிரிகளின் பலம் குறைந்து காணப்படும். தெய்வ அருள் உங்களுக்கு துணை நிற்கும். மகான்களின் சந்திப்பு மனதில் தெம்பை உண்டு செய்யும். திடீர் பயணம் ஒன்றை மேற்கொள்ள வாய்ப்புண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்ததொரு வேலை வாய்ப்பு தேடி வரும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, நன்மையும் தொல்லையும் கலந்து காணப்பட்டாலும் அனைத்தையும் பொறுமையாக இருந்து நீங்கள் சமாளிப்பீர். உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு சிறு திருப்பங்களும் முன்னேற்றங்களும் காணப்படும். கூட்டு தொழில் செய்வோர்கள் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க நேரலாம். மாணவ மாணவிகள் படிப்பில் சுறுசுறுப்பாக இருப்பர். சிலர் வெளிநாடு சென்று கல்வி கற்கும் வாய்ப்பை பெறுவீர். வியாபாரம் மந்த நிலையில் காணப்பட்டாலும் முக்கிய மனிதர்களின் சந்திப்பால் திருப்பங்கள் உண்டு. குடும்பத்திலும் சரி மற்றவரிடமும் சரி பெண்கள் அனைவருக்கும் நல்ல பாராட்டு பெற்று மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு. குடும்ப நிலையில் எதிலும் ஓரளவு பொறுமையாக நடந்து கொள்வது அவசியம். பெரியவர்களின் ஆலோசனைகளை தட்டாமல் கேட்டு நடப்பது நன்மை தரும். தேவையற்ற வீண் தகராறுகள் தேடி வந்தாலும் விலகி நிற்பது நன்மை தரும். அந்நிய மொழி பேசுவோர் உதவக்கூடும். மகள் அல்லது மகன் வழியில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு சேமிப்பால் மகிழ்ச்சி பெருகும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று சற்று பரபரப்பாக காணப்படுவீர். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் மாற்றங்கள் சற்று தள்ளி போகும். இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது. உயரதிகாரிகளின் ஆதரவால் சில சலுகைகளை நீங்கள் பெற முடியும். தொழில் பிரிவினருக்கு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீர். அரசு வழியில் நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அருமையாக தேடி வரும். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வீர். மாணவ மாணவிகள் பாடங்களில் மட்டுமின்றி மற்ற நல்ல விஷயங்களிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர். வியாபாரிகள் மகிழ்ச்சியாக இருப்பீர். பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சிறப்பான பெயர் கிடைக்கும். வேலைக்கு போகும் பெண்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வு, இடமாற்றங்கள், எதிர்பார்த்த கடன் உதவி போன்றவை கிடைக்கும். குடும்ப நிலையில் குதூகலம் நிறைந்து காணப்படும். நல்லவர்கள் வல்லவர்கள் தொடர்பு கிடைக்கும். தெய்வ பணிகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீர். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஓரளவு ஆதாயம் உண்டு. சகோதரன் அல்லது சகோதர வழியில் உதவி கிட்டும். தந்தையின் உடல் நலன் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. பயணம் ஒன்றை நீங்கள் எதிர்பாராமல் மேற்கொள்ள நேரலாம். உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்று கும்பராசி அன்பர்களுக்கு சிலருக்கு காணாமல் போன பொருள் கிடைக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர வாய்ப்புண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் அன்றாட பணியை கவனமாக செய்து உயரதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர். உழைப்புக்கேற்ற புகழ் பணம் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி சுமாராக இருக்கும். மாணவ மாணவிகள் ஏதோ ஒரு படபடப்பான மனநிலை கொண்டவர்களாக காணப்படுவீர். வியாபாரிகளுக்கு வியாபாரம் மந்த நிலையில் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவி கிடைப்பதால் சிக்கல்கள் தீர வாய்ப்புண்டு. பெண்களுக்கு எல்லா விதத்திலும் நிம்மதி நிறைந்து காணப்படும்.
குடும்ப நிலையில் ஓரிரு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் தானே விலகிவிடும். சகோதர வழியில் உங்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்புண்டு. பணப்பழக்கம் சுமாராக இருக்கும். புத்திர வழியில் ஏற்பட்ட சிக்கல் தீரும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த இனங்கள் ஓரளவு நன்மை தரக்கூடியதாக இன்று அமையும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக தொடர்பான விஷயத்தில் பெரிய திருப்பங்களை எதிர்பார்க்க இயலாது. தொழில் பிரிவினர் எதிர்பார்த்த கடனுதவியை பெற முடியும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். மாணவ மாணவிகள் மனதில் ஒருவித சலனம் இருந்து வரும். எனினும் உங்கள் வழக்கமான திறமையால் தெளிவு பெற்று விடுவீர். வியாபாரம் சுமாரான அளவில் நடைபெறும். வேலையாட்கள் தக்க நேரத்தில் கை கொடுப்பர். குடும்ப நிலையில் பெண்களுக்கு நிம்மதி காணப்படும். கணவரின் உடல் நலன் சீராக இருக்கும். குடும்ப நிலையில் இருந்த பிரச்சனைகள் சில தீரும். உங்கள் சாமர்த்தியத்தால் சில பிரச்சனைகளை நீங்கள் தீர்ப்பீர்கள். உங்களுக்கு எப்பொழுதும் தெய்வ அருள் துணை நிற்கும். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடகங்களில் பணிபுரிவோர் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளை காண முடியும். சிலர் தெய்வ பணியில் ஈடுபாடு கொண்டு மகிழ்ச்சி அடைவர். மகன் அல்லது மகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தி தேடி வரும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். உறவினர்கள் எதிர்பார்த்த உதவி செய்வர். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.